உலகத்தில் ஆம்பளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எனக்கு தான் வந்து வாட்ச் இருக்குது, என்னத்தை சொல்கிறது? காலையிலே ஆரம்பிச்சிட்டியாம்மா? எனக்கு வேலைக்கு போக நேரமாகுது, கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு கொடு, வேலையை பாரு. ஐயா பெரிய வேலைக்கு போகிறாரு, நான் அவசரமாக சமையல் பண்ணி கொடுக்கணுமோ? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எத்தனை மாதமா நான் பெரிய டிவி வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதை வாங்கி தர முடியலை. நான் என்ன வாங்கி தர மாட்டேன் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற இந்த டிவியை பாரு, கொஞ்சம் நாள் ஆகட்டும். கையில் காசு கிடச்சா வாங்கலான்னு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா? சின்ன பிள்ளை மாதிரி அடமுடிச்சு கேட்குற. பிள்ளைங்க பாடம் படிக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு. நான் கேட்குற எது தான் இந்த வீட்டில் கிடைக்கிது? ஏதோ சமைச்சு கொட்டுற வேலைக்காரியாக தானே இருக்கேன். எந்த நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அம்மா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நாங்கள் ஸ்கூலுக்கு போன பிறகு நீங்கள் நல்லா ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தருவார். ரோசி, நீ அமைதியை படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப பாருமா. என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறதானே அவங்க அம்மாவுக்கு ஹாபி. நீ இதெல்லாம் கண்டுக்காதம்மா. அப்பா எனக்கு ரெக்கார்ட் நோட்டு வாங்க 200 கொடுங்கப்பா. 200 ரூபாயா? சரி, போகும்போது மறக்காமல் என்கிட்ட வாங்கிட்டு போப்பா. சரிம்மா ரோசி, பார்த்து போயிட்டு வா. அப்பா அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. என்னம்மா கேளு. ஸ்கூலில் எதுவும் பணம் கொண்டு வர சொல்லியிருக்காங்களாம்மா? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ப்பா. என்னம்மா கேளுமா, டைம் கொஞ்சம் இருக்குது, கேளுமா. அப்பா டெய்லியும் எப்போ பார்த்தாலும் அம்மா அவங்கள திட்டிக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, அது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையாப்பா? ஆனால் நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக இருக்கிறீங்களே, எப்படிப்பா அவங்களால இருக்க முடியுது? இதுதான் உன் கேள்வியாம்மா? அம்மா எப்போவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது எனக்கு தான் பிடிக்கல. ஆனால் என்ன செய்கிறது, அவளோட கேரக்டராக மாற வேண்டியதாக இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுது. நானும் கோவப்பட்டு சண்டை போட்டால் நம்ம குடும்பம் என்ன ஆகும்? உங்கள் 2 பேருடைய லைஃப் பாழாய் போயிடுமேனு தான் நான் அவள் சொல்கிறதெல்லாம் காதுலேயே வாங்குறதில்ல. அப்பா உங்கள் நிலைமையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, திரும்பி ஸ்டேஷ்னரி கடைக்கு போய் நைட்டு வர வேலை பார்க்குறீங்க, கொஞ்ச நேரம் தான் வீட்டில் இருக்கிறீங்க. அந்த கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்க முடியலை. பரவாயில்லம்மா ரோசி, நீ இந்த சின்ன வயசுல என்னைய பற்றி இவ்வளோ அக்கறை யோசிக்கிறியம்மா. நீ கவலைப்படாத. அப்பா தினமும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் படித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த நாளுக்கு தேவையான வார்த்தையை தர்றாரு, கிருபையை தர்றாரு. எனக்கு சாயந்தரம் வீட்டில் மனைவி பிள்ளைங்களோடு சந்தோஷமாக இருக்குன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, வீட்டில் இருந்து டென்ஷன் ஆகிறத விட கடைக்கு போய் கொஞ்சம் வேலை செஞ்சால் பணம் கிடைக்குமேனு தான் அங்கே போயிடுறேன். நீ எதை பற்றி ஒரி பண்ணிக்காதம்மா. நல்லா படி, நல்லா ப்ரேயர் பண்ணு. ஏசப்பா சமாதான பிரபு, அவர் தன்னுடைய சமாதானத்தை நம்ம வீட்லேயும் தருவார். அம்மா என்னை திட்டினாலும் நான் மனசுக்குள்ளே ஷலோம் ஷலோம்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுது. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டால் பக்கத்தில் பார்க்குறவங்க நம்மளை பற்றி நம்ம ஆண்டவரை பற்றி என்ன நினைப்பாங்க? அதனால் நான் பொறுமையாக தான் இருக்கணும். உண்மைதான்ப்பா, நானும் இனிமேல் உங்களை மாதிரி ஷலோம் ஷலோம்னு சொல்ல போகிறேன். நம்ம பாஸ்டர் சர்ச்சில் சொல்லி கொடுக்குறத வீட்லேயும் அப்ளை பண்ணணும்லம்மா. இப்போ நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லாட்டாலும் அதை கூப்பிடுவோம். எதை பேசுகிறோமோ அது அப்படியே உண்டாகும். கரெக்ட், சூப்பர்ப்பா. நீங்கள் எப்படி பொறுமையாக உறுதியாக இருக்கிறீங்கன்ட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. சரி, நீ சந்தோஷமாக இருமா. அம்மா கோவமாக இருக்கும்போது அவகிட்ட எதுவும் பேசாத, அப்புறம் உன்னை அடிப்பா. கவனமாக இருந்துக்கோமா. சரி ஓகே, போயிட்டு வரேன்ப்பா. ஷலோம் ஷலோம். கர்த்தர் எனக்கு நல்ல அன்பான அறிவான மகளை கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா. வாங்க ஆண்டி வாங்க. அம்மா அந்த ஆண்டி எல்லாம் வந்திருக்காங்க. ஐ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, விளையாட போகிறோம்மா. வாங்க வாங்க சகிலாக்கா, பிரமிளா, உட்காருங்க. என்ன ஜூலி, எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேங்க்கா. என் வீட்டுக்காருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்காரு. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அண்ணே நல்லா தான் இருக்கணும். ஆமாம், நம்மளையும் நல்லா வைக்கணும்ல, அதான முக்கியம். அதையெல்லாம் அவர் நல்ல மாதிரி 2 இடத்துல வேலை செஞ்சு உங்களையும் பிள்ளைங்களையும் நல்ல மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. சொந்தமாக வீடு கூட வாங்கிட்டாரு. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும், உள்ளே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உண்மை புரியும். சரி நீங்கள் ஏன்க்கா இப்போ ஈவினிங் சர்ச்சு ப்ரேயருக்கெலாம் வரவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ, எனக்கு வரணுன்னு தான் ஆசை.
நான் என்ன செய்வேன்? வீட்டில் உள்ள வேலை செய்யவும் பிள்ளைகளை பார்க்கவுமே நேரம் பத்தலை. அந்த சண்டே ஒரு நாள் தான் வர முடியுது. சரி, கொஞ்சம் வர ட்ரை பண்ணுங்க. அடிக்கடி வந்து வார்த்தையை கேட்டால் நல்லது தானே. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் சில ஜாமான் வாங்கணும். இருங்க இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்கலையே. இதோ வரேன். ரோசி, இங்கே வாமா. பசங்களாம் இங்கே வாங்க. நாங்கள் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க, நல்லா எடுத்து சாப்பிடுங்க. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோம். என்னம்மா நல்ல மூடில் இருக்கீங்களா? ஏன், நல்ல மூடில் தான் இருக்கேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன். ரொம்ப நாளாக எனக்கு சந்தேகம். கேளு, உனக்கு என்ன சந்தேகம்? அம்மா, நீங்கள் என்கிட்டையும் அண்ணன்கிட்டையும் அன்பாக தான் இருக்கிறீங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஆன்டிஸ் யார் வந்தாலும் அன்பாக தான் பேசுகிறீங்க. ஃபோனில் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தை எல்லார்கிட்டையும் அன்பாக தான் பேசுகிறீங்க. ஆனால் அப்பாட்ட மட்டும் எப்போ பார்த்தாலும் சிடுன்னு பேசுகிறீங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏம்மா? அப்பா ஒன்றும் தப்பு செய்யாமல் நல்லவராக தானே இருக்காரு. ஏ ரோசி, இதுதான் உன் சந்தேகமா? எனக்கு எல்லாம் தெரியும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. இல்லைம்மா, நான் அப்பாவை பார்த்த வரைக்கும் அப்பா ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். என் கிளாஸில் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, பிள்ளைகளை அடிக்கிறாங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிக்டாக இருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது நம்ம அப்பா எவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு தெரியுதுமா. ஏ ரோசி, போது நிறுத்துடி. நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட. எனக்கு மகளா மாமியாரா? அமைதியாக போயிரு. எனக்கு கோபம் ரொம்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் தெரியாது. ரேனியஸ், ரோசி, 2 பேரும் வீட்டில் விளையாடிட்டுருங்க. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏய் ரோசி, இன்னும் 5 மினிட்ஸில் உன் கிங்கு என் கையில் இருப்பார். ஏய் போனே, இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன் பாரு. நோ சான்ஸ். மூவ் பண்ணு. எவ்வளோ நேரம் யோசிப்ப? ஏய் ரோசி, வாட் ஆர் யூ திங்கிங்? இல்லைண்ணே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அதை பற்றி தான் மைண்டில் யோசிச்சுட்ருக்கேன். என்ன கேட்க போகிற? நேற்று டியூஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்க போறியா? அதெல்லாம் இல்லைண்ணே, இது வேற. நம்ம ஃபேமிலியை பற்றி. ஃபேமிலியை பற்றியா? ஆமாண்ணே, நம்ம ஃபேமிலியில் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லாமல் கோவமாக வெறுப்பாக பேசுகிற பேச்சு தான் அதிகமாக இருக்குது. அதை நினச்சாதான் மனசு கஷ்டமாக இருக்குது. நீ எதுக்கு அதை நினைக்கிற? என்னைய பாரு, நான் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக தானே இருக்கேன். நம்ம ஃபேமிலியில் அன்பு இல்லாத சூழ்நிலைக்கு என்ன தான் காரணம் நீ நினைக்கிற? இது என்ன கேள்வி? அம்மா தான் காரணம். அம்மா எப்போவும் கொதிக்கிற எண்ணெய் மாதிரி இருக்காங்க, ஆனால் அப்பா எப்போவுமே கூலாக இருக்கிறாரு. அப்பா என்ன செஞ்சாலும் அம்மாவுக்கு பிடிக்கிறதே இல்லை. அப்பா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், போனா குத்தம், வந்தா குத்தம், சாப்பிட்டா குத்தம், தூங்குனா குத்தம், பேசுனா குத்தம், சிரிச்சா குத்தம், எல்லாமே குத்தம்தான். இதனால தான் நம்ம வீட்டில் பிரச்சனையே வருது. அப்பா ஒன்றும் தப்பு செய்யலையே, நல்லவராக தானே இருக்காரு. ஏய், அப்பா நல்லவர் தான், ஆனால் அம்மா பார்வையில் அப்பா ரொம்ப மோசமானவர். சும்மா திட்டிக்கிட்டே இருந்தா அப்பா பாவம் தானே. பாவம் தான். இதில் பியூட்டி என்ன தெரியுமா? அம்மா விட அப்பா தான் அதிகமாக படிச்சிருக்காரு. அப்பா தான் 2 இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு. அம்மாவுக்கு காய்கறி வாங்குறதும் சமைக்கிறதும் தான் வேலை. ஆனால் அம்மா பேசுகிறத யாராவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்பா ஒரு முட்டாள், சோம்பேறி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆமாம், உண்மைதானே. அப்பா எதை செஞ்சாலும் நல்லா யோசித்து ப்ரேயர் பண்ணி தான் முடிவு எடுப்பார். இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் கூட நான் அதை பல தடவை கவனிச்சிருக்கேன். அம்மாவுக்கு சரியாக டிசிஷன் எடுக்க தெரியாது, ஆனால் படபடன்னு சரவெடி மாதிரி பேசுவாங்க. சரக்கு ஒன்றும் இருக்காது. உனக்கு தான் இவ்வளோ தெரியுதே, அப்புறம் ஏன் நீ அம்மா கிட்ட இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீயே அப்பனுக்கு சப்போர்ட்டான்னு கேட்பாங்க.
உன்னை எதாவது அம்மா அடிக்கிறாங்களா? என்னையும் அடி வாங்க சொல்கிறியா? இல்லைண்ணே, அம்மா உன்னை அடிக்க மாட்டாங்க. நீ பெரிய பையனாக இருக்கிறனால நீ சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அம்மா உனக்கு தெரியாமல் எனக்கு கூட ஒரு கேக், ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு தராங்க தெரியுமா? அதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நான் டியூஷன் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் பஜ்ஜி, பானிபூரி, சமோசா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்பப்போ ஒரு 20 ரூபா 30 ரூபா தராங்க. நான் அம்மாவை ஏற்று பேசுனா அந்த ரூபா கிடைக்குமா? கிடைக்காது. கிளாஸ் டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சி போயிட்டா நைஸாக அம்மா கிட்டே வந்து சைன் வாங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் அதுலேயும் பிரச்சனை வந்துடும். வேண்டாம்ப்பா சாமி, நான் இப்படியே எதையும் கண்டுக்காமல் அமைதியாக இருந்துடுறேன். சே, நீ ரொம்ப சுயநலத்தினால நிறைஞ்சிருக்கிற ஷெல்ஃபிஷ் பாய். சுயநலமா? நான் செல்ஃபிஷா? இல்லை, நான் ஞானமாக செயல்படுறேன். நீ சின்ன பிள்ளை, உனக்கு அதெல்லாம் புரியாது. நான் இப்போது +2 படிக்கிறேன். அடுத்த வருஷம் வெளியூரில் காலேஜ் படிக்க போயிடுவேன். ஹாஸ்டல்லேருந்து எப்போது தான் வீட்டுக்கு வருவேன். ஜாப் கிடைக்கிற இடத்துல செட்டில் ஆயிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இங்கே இருக்க போகிறேன். அது வரைக்கும் எதையும் கண்டுக்காமல் இப்படியே இருந்துடுறேன். சரி, அம்மா வர மாதிரி சத்தம் கேட்குது. விளையாடு, மூவ் பண்ணு. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமாக 8 மணிக்கு முன்னாடியே வந்துட்டீங்க? ஏன்பா படுக்கிறீங்க? அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, ஃபீவராக இருக்குது, நீ கிட்ட வராதம்மா. ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்களாப்பா? இல்லைம்மா, ஃபீவருக்கான டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு இன்ஜெக்ஷன் போட்டு வரலாம், வாங்கப்பா. அதெல்லாம் வேண்டாம். பேரஸ்டமல் மாத்திரையை போட்டு தூங்கினா போதும், சரியாயிரும். ஆஸ்பத்திரிக்கு போனால் 500,000 செலவாகும். என்னம்மா காய்ச்சல் எத்தனை நாளாக இருக்குது? 4 நாளாக இருக்குது டாக்டர், குறையலை. சரிம்மா, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தேன். இது வைரல் ஃபீவர். காய்ச்சல் வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் காட்ட வேண்டாமா? 4 நாள் கழித்து இவ்வளோ பலவீனமானதுக்கப்புறம் கொண்டு வந்து காட்டியிருக்கீங்க. வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு ஐசியூவில் வச்சு அதிகமாக கவனிக்கணும். ஐசியூலையா? ஐயோ டாக்டர், எப்படியாச்சும் சரி பண்ணி விட்டுருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எப்படியாச்சும் சரி பண்ணி விட்டுருங்க டாக்டர். இப்போ பதறாதீங்கம்மா, அமைதியாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஐயோ கடவுளே, என் நிலமை இப்படி ஆயிடுச்சே. இப்படி ஐசியூ வாசலில் வந்து உக்காந்துருக்கோமே. அம்மா அமைதியாக இருங்க ப்ளீஸ், சத்தம் போடுவாங்க. உனக்கு என்னடி தெரியும்? ஐயோ கடவுளே, இப்படி ஐசியூ வாசல் எங்களை உட்கார வச்சுட்டீங்களேப்பா. நான் என்னப்பா செய்வேன்? என் பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ தெய்வமே. அம்மா நிறுத்துங்க, இப்போ எதுக்கு நீங்கள் அழுறீங்க? உங்களுக்கு தான் அப்பாவை பிடிக்காது, திட்டிக்கிட்டே சபிச்சுக்கிட்டே தானே இருந்தீங்க. என்னைக்காவது அப்பாவை ஆசீர்வதிச்சு அப்பா நல்லா இருக்கணும்னு நினச்சி சந்தோஷமாக பேசியிருக்கீங்களா? இல்லடி இல்லை, நான் ஒரு நாளும் அவரை பற்றி நல்ல வார்த்தையே பேசினதே இல்லையே. நான் என்ன செய்வேன்? நானே சபிச்சிட்டேனே. அம்மா அவிஸ்வாசமாக அழாதீங்க. இப்போ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே. அம்மா ரோசி, நீ சொல்லித்தாம்மா, நான் என்ன செய்யணும் நீ சொல்லுமா. அம்மா அழுறதை முதல்ல நிறுத்துங்க. அப்பாவை நீங்கள் சபிச்சு பேசின எல்லா வார்த்தையும் கேன்சல் பண்ணுங்க. அப்பா மேலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பேசுங்க. சரிம்மா சரி. நம்ம பாஸ்டர் எப்பயும் சொல்லுவாரே, அது இப்போதாம்மா புரியுது. நான் இது வரைக்கும் பேசின நெகட்டிவான வார்த்தைகளை கேன்சல் பண்ணுறேன். இயேசுவே, என் கணவரை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவர் நல்லா இருக்கணும்ப்பா, அவர் சுகமாக இருக்கணும்ப்பா. நான் என்னப்பா செய்வேன்? அம்மா விசுவாசத்தோட அப்பாக்குள்ள வைரல் ஃபீவரை வெளியே போக சொல்லி கட்டளை கொடுங்க. விசுவாசமா? அம்மாடி, எனக்கு விசுவாசம் பற்றி ரொம்ப தெரியலை. நீயே ஜெபம் பண்ணுமா? வாமா ஜெபம் பண்ணுவோம். என்ன சார் நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்தப்போ உண்மையிலே கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த எமர்ஜென்சியை புரிஞ்சு தான் நாங்களும் எங்கள் டீமும் செயல்பட்டோம். பை த கிரேஸ் ஆஃப் த காட் எவ்ரிதிங் வென்ட் வெல். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் சார். இந்த நேரத்தில் உங்கள் பொண்ணு ரோசியை தான் அப்ரிஷியேட் பண்ணணும். நைஸ் கேர்ள். நான் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே பார்க்குறேன், ரொம்ப பதறவே இல்லை. மேடம் தான் சும்மா பதறிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க.
இந்த பாப்பா தான் ஓடி போய் மெடிசின் வாங்கிட்டு வருவா, அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணுவா, எந்நேரமும் பைபிள் படிச்சுக்கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஐசியூவில் 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தப்போ கூட பைபிளை கொண்டு போய் அப்பா காதில் வாசித்து காட்டுவா. வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த். உண்மையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான மகளை கொடுத்துருக்காரு. எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒரு வாரமாக அவளை பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. வெரி குட்மா. தேங்க்யூ டாக்டர். சார் உடம்பு பலப்படுற வரைக்கும் நல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சூப்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. ஒரு வாரம் கழித்து வந்து காட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர், நான் இனிமேல் நல்லா கவனிச்சுக்குவேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அப்பா, ஏசப்பா தானே உங்களை நல்லா சுகமாக்கி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஆமாம்மா, நிச்சயமா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற காரணமே கர்த்தருடைய கிருபை தான். என்னை மன்னிச்சிருங்கங்க. இவ்வளோ நாளும் நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கங்க. அதிசயமாக இருக்கு, நீயா இப்படி பேசுகிற? ஆமாங்க, நான் உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான சாபமான வார்த்தையில் தான் பேசியிருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா சாப்பிட்ணும், நான் எப்போவும் மனசார நினச்சதே இல்லைங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கங்க. சரிம்மா, சரி அழாத. நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியங்க. எனக்கும் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியங்க. அம்மா, நீங்கள் உண்மையிலே மனசு மாறிட்டீங்களா? ஜாலி. இனிமேல் நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக சமாதானமாக இருக்க போகுது. அப்பா, நீங்கள் எப்போவுமே மனசுக்குள்ளே சொல்லுவீங்களே ஷலோம் ஷலோம்ட்டு, அந்த ஷலோம் இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்துருச்சுப்பா. ஆமாம்மா, அதுக்கு காரணம் நீதாம்மா. ரோசி, என்னை மன்னிச்சிருமா. நீ எத்தனையோ தடவை எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண, ஆனால் நான் முட்டாள் மாதிரி உன்னை திட்டுனேன், அடித்தேன். நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் அப்பா சிக்காயிருந்தப்போ எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிட்ட தெரியுமா? நான் நம்பிக்கை இழந்து கத்தி புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ தைரியமாக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண. பாஸ்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன். வசனத்தை சொல்லி சொல்லி என்னையும் அப்பாவையும் உற்சாகப்படுத்தின. ரொம்ப நன்றிம்மா. நீ ஒரு நல்ல அம்மாவை எனக்கு அட்வைஸ் பண்ணி கம்ஃபோர்ட் பண்ணி இந்த ஒரு வாரமும் தாங்கிக்கிட்டம்மா. நான் நம்பிக்கை இழந்து சரிஞ்சு கீழே விழுந்துடாம உன் ஜெபத்திலையும் விசுவாசத்தாலையும் தூக்கி நிறுத்திட்டம்மா. நான் மகளாக பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. சரிம்மா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஒன்றும் பெருசாக செய்யலை. என் அம்மாவை என் அப்பாவை ஏசப்பா எனக்கு கொடுத்த ஃபேமிலியை நான் நேசிக்கிறேன். அதனால் நான் செய்ய வேண்டியதான் செய்கிறேன். ஆமாம் ரோசி, நீ சுயநலமே இல்லாமல் நம்ம குடும்பத்தை நேசிக்கிற. நான் உன்னை விட 4 வருஷம் மூத்த பையனாக இருந்தோம். அப்பா சிக்கானப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன். குடும்பத்துக்கு என்னால் ஒரு யூஸும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அப்பா சம்பாதிச்சு கொண்டு வந்து தருவார், அம்மா சமைச்சு போடுவாங்க. நான் நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்தில் மற்ற யாரை பற்றியும் எந்த அக்கறையுமே இல்லாமல் சுயநலமாக இருந்துட்டேன். அப்பா, அம்மா, ரோசி எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் உங்களை உண்மையாக நேசிப்பேன். ஆமாம், நானும் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். குடும்பத்தை நல்லா நடத்துகிறதான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு அஸ்திபாரமும் ஆணி வேறாவும் இருக்கிறது அன்பும் பாசமும் தான். அந்த ஆணி வேற அற்பமாக நினச்சி ஒவ்வொரு நாளும் அழிச்சிட்டே இருந்தேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் மனம் திரும்பிட்டேன். வெரி குட். நம்ம எல்லாரும் ஆண்டவரை முதல்ல நேசிப்போம், அப்புறம் குடும்பத்தையும் நேசிப்போம். ஏசப்பா, நன்றி ஏசப்பா.